38 சைஸ் ப்ளவுஸாக கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த எப்பயுமே நான் ஸ்லீவ் தான் கட் பண்ணுவேன். ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணி உள்ளதை கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கரெக்டாக சாதா ப்ளவுஸ் தான். அதுக்கு இந்த இடத்துல 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் வந்து எம்மிங் பண்ணுறதுக்காண்டி 1.25 இன்ச்சு இந்த மாதிரி 2 பக்கம் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்கேல் எடுத்து கோடு போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 3/4 ஸ்லீவ் தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து லென்த்து வந்து கரெக்டாக 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 10 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்துல 3 இன்ச்சு கம்மி பண்ணி 7 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். இது அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் கோட் போட்டுறேன் 2 பக்கம். இப்போ இந்த இடத்துல இருந்து கரெக்டாக எனக்கு வந்து 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல 7 மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கை சுற்றளவு 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே 7 மார்க் பண்ண இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு, இந்த இடத்துல கரெக்டாக 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி விட்டுக்கிறேன். 1.25 இந்த பக்கம் 1.25 இந்த பக்கம் 1.25 இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து கரெக்டாக 2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து அப்படி அழகான ஒரு வளைவு ஸ்லீவ் ரெடியாச்சு. இப்போ அப்படியே கட் பண்ணிடுறேன். சைடில் கொஞ்சம் துணி பத்தலை, அப்புறம் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஒரு அட் கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல ஒரு அட் கட், இந்த இடத்துல ஒரு அட் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவ் குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சென்டர் அட் கட்லேருந்து இந்த அட் கட்டில் கரெக்டாக 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து கரெக்டாக இங்கே சென்ட்ரு பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக இந்த இடத்துல இருந்து இப்போ இதை குடஞ்சி கட் பண்ணிக்கிறேன். இப்போ குடஞ்சி கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் ரெடி. இப்போ ப்ளவுஸோட பேக் பார்ட் தான் கட் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட கீழே 1.25 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 1.25 இன்ச்சு மடித்து தைக்க மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட பேக் சைடு உயரம் வந்து ரெடி அளவு 14 எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு கோடு போட்டு எடுத்துறேன். இப்போ ஒரு கோடு போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு தையல் கூட்டல, அங்கேயே ஒரு கோடு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டேன். மொத்தம் வந்து 6 இன்ச்சு ஷோல்டர். இங்கே கீழேயும் அதே 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோலுக்கும் 6 இன்ச்சு. இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு எடுத்துரு. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டாச்சு. இப்போ கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு. இந்த சைடும் அதே 2 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கழுத்தோட உயரம் நான் வந்து கரெக்டாக 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட உயரம் வந்து நார்மலான ஸ்லீவ், நார்மலான கழுத்தோட அகலம். பார்த்தீங்கன்னா இது நார்மலான கழுத்தோட அகலம். இப்போ பாடியோட சுற்றளவு, ப்ளவுஸோட மார்பக சுற்றளவு
பார்த்தீங்கன்னா கழுத்தோட அகலம் வந்து சாரி, இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தோட லென்த் வந்து கரெக்டான அளவு, நார்மலான அளவு தான், ரொம்ப டீப் நெக்காகவும் இல்லாமல் கரெக்டான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட சைஸ் வந்து 38, அதை 4ஆக டிவைட் பண்ணால் 9 இன்ச்சு வரும். கரெக்டாக இந்த இடத்துல வச்சு கரெக்டாக 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 9 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்ட்ரு, இந்த இடத்துல சென்ட்ரு, இங்கேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த பிரின்ஸ் கர்வ் ஸ்கேல் எடுத்து இப்படியே ஒரு வளைவு, அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த பிரின்ஸ் கர்வ் ஸ்கேல் எடுத்து ஒரு நல்ல ஒரு வளைவு வளைஞ்சிக்கிறேன். யூசேஃப் மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 38 சைஸ் ப்ளவுஸ்க்கு வந்து இடுப்பு சுற்றளவு 7 இன்ச்சு, அதை கீழே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இங்கேருந்து இங்கே ஒரு கோடு போட்டு எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த சைடு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா தையலுக்காண்டி 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுறேன். அவ்வளோதான் பேக் பார்ட்டு. இதை கட் பண்ணிடுறேன். இப்போ கிராஸ் கட் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறேன். கிராஸ் கட்டிங் அதை இப்படி கிராஸாக போட்டுறேன். ப்ளவுஸை இந்த மாதிரி கிராஸாக போட்டுட்டு இப்போ எப்படி கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கணும், இந்த பேக் பார்ட் மார்க் பண்ணியிருக்கிறதுல அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த சைடும் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டு இங்கேயும் மார்க் பண்ணிடுறேன். இது அப்படியே எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்கழுத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. இதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுறேன். இதை அப்படி ஜாயின் பண்ணி விட்டுறேன். இந்த கூட இந்த இடத்துல 2.5 வச்சல, அதே 2.5 இருக்கான்னு பார்த்துங்க. இந்த இடத்துல என்ன ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுறதுக்காண்டி இப்போ மார்க் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா அந்த பக்கம் ஹூக் பிடி தைக்கிறதுக்காண்டி 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். இதே மார்க் பண்ணிவிட்டு இங்கே கழுத்துக்கு இந்த ஸ்கேல் வச்சு ரவுண்டாக போட்டு விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ், முன்னாடி கிராஸோட உயரம் இந்த இடத்துல கரெக்டாக 1/2 இன்ச்சில் கோடு போட்டேன். இது வந்து ரெடி அளவு கோடு, அதை மார்க் பண்ணிவிட்டு 14 இன்ச்சு, 14 எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு 14.5 கிராஸோட உயரம் 14 மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு எடுத்துறேன். கோடு போட்டு இருந்து கீழே இருந்து கரெக்டாக 3.5 இன்ச்சு இங்கே டாட் பிடிக்கும்ல, அதுக்கு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். வந்து கரெக்டாக 4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே கரெக்டாக 1 இன்ச்சில் மார்க் பண்ணி இதை ஸ்ட்ரெயிட்டாக அதே மாதிரி இந்த இடத்துல 4 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ யாக்பட்டி தைக்கிறதுக்காண்டி இந்த இடத்துல இருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கே கோடு போட்டு எடுத்துரு. இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துகிட்டு இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டேன். இந்த பக்கம் கரெக்டாக 1.25 இன்ச்சு, இந்த பக்கம் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டேன். இப்போ இதை சென்டர் பண்ணணும். கரெக்டாக இப்படி வச்சு இதை சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து கரெக்டாக 2 இன்ச்சு வர மாதிரி பாருங்கள். 2 இன்ச்சு இது ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டேன். இப்போ இந்த ஆம் ஹோல் குடஞ்சி கட் பண்ணலை, அதுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு
இப்படி மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 2 இன்ச்சு கேப் வர மாதிரி, இந்த இடத்துல 2 இன்ச்சு கேப் வர மாதிரி. இப்போ இங்கேருந்து ஒரு கோடு மார்க் பண்ணியாச்சு. இதை அப்படியே கட் பண்ணிட வேண்டியதான். எப்போவுமே முன்பகுதி கழுத்து மார்க் பண்ணும்போது இந்த இடத்து வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் வளைவாக வந்தீங்கன்னா முன்னாடி கழுத்து வந்து அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இங்கே எக்ஸ்ட்ரா பிஞ்சு மார்க் பண்ணி அப்படியே குறைஞ்சி கட் பண்ணிடுறேன். இங்கே டாட் பிடிக்கிறதுக்கு கட் பண்ணிடுறேன். இப்போ ப்ளவுஸோட முன்பகுதியை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ யாப்பட்டி தான் கட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல இப்படி கரெக்டாக இப்படி வச்சு கட் பண்ணியிருக்கோம்ல, இங்கே ஒரு மார்க் பண்ணி கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிவிட்டு இது ஸ்ட்ரெயிட்டாக அப்படி விட்டு கட் பண்ணிடுறேன். கரெக்டாக இப்போ லென்த்து பார்த்தீங்கன்னா இங்கே டாட் பிடிச்சிட்டோம்னா இங்கே கரெக்டாக 10 இன்ச்சு பட்டி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்னொரு பட்டிக்கு வந்து பிட்டு போடணும், துணி பத்தலை. ஹூக் பட்டி ஐப்பட்டி கட் பண்ணிடுறேன். ரெண்டு பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்குக்கு தான் கிராஸ் பீஸ் மார்க் பண்ண போகிறேன். அதுக்கு கிராஸாக கரெக்டாக 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணணும். 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணி இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிற வேண்டியதான். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிற வேண்டியதான். கரெக்டாக இந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ண பிறகு நம்மளுக்கு 1 மீட்டர் கரெக்டாக இருந்துச்சுன்னா கழுத்துக்கு தாராளமானது. அவ்வளோதான் ப்ளவுஸ் கட்டிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.